ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களோட அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். பண்டிகை நாட்களில் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக வடை செய்வோம். ஸோ நிறைய பேருக்கு இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, வடை நல்ல சாஃப்டாக இல்லாமல் ஹார்டாக கல் மாதிரி இருக்கும். ஸோ உளுந்த வடை நீங்கள் எப்போ சுட்டாலும் சரி, நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மாவு எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்னு. அதே மாதிரி அரைச்ச உடனேவே நம்ம வடை சுற்றக்கூடாது. ஏன்னா நம்ம கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ அரைச்சி எடுக்கும்போது மாவு கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லையா? ஸோ உடனேவே நம்ம வடை சுட்டோன்னா வடை நமக்கு ஹார்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா, இதை அப்படியே மூடி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மாவை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டேன். இப்போ அடுத்து நான் செய்ய போகிறது தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இதை கொஞ்சம் பெரிய பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாவை கை வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட போகிறேன். இந்த மாதிரி நம்ம கலந்து விடும்போது மாவில் நல்ல ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஏர் பபிள்ஸ் தான் நம்ம வடைக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். கலந்து விடும்போது ஒரே பக்கமாக கலந்து விடணும். இந்த பக்கம் கொஞ்சம் நேரம், அந்த பக்கம் கொஞ்சம் நேரம்லாம் செய்யக்கூடாது. முடிஞ்சா இந்த மாதிரி நல்லா அடிச்சு விட்டு கலந்துக்கோங்க. மாவு இன்னுமே நல்ல ஃப்ளஃபியாக வரும். ஸோ இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுட்டு அடுத்து நீங்கள் என்ன பொருளெல்லாம் சேர்ப்பீங்களோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு வடை சுட்டு பாருங்கள். உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். வடை அவ்வளோ சாஃப்டாக வரும். ஸோ அடுத்த தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். பூரிக்கு சப்பாத்திக்கெல்லாம் சைட் டிஷ் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுவோம் இல்லையா? இந்த உருளைக்கிழங்கு மசாலா நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்க மாட்டேங்குது, என்ன பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா திக்காகவும் இருக்கும். இதோட டேஸ்ட்டுமே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்போவுமே என்னென்ன பொருளெல்லாம் சேர்த்து செய்வீங்களோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து இதில் நம்ம சேர்க்குற உருளைக்கிழங்கை ஃபுல்லாக மசிச்சு விட்டுறக்கூடாது. அங்கங்கே கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன பவுலில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கடலை மாவை நீங்கள் தண்ணியோட கரைக்காமல் அப்படியே இந்த மசாலாவில் சேர்த்து கலந்து விட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக கட்டி கட்டி ஆயிரும், அப்புறம் நல்லாவே இருக்காது. ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா இந்த கிரேவி உங்களுக்கு நல்லா திக்காக வந்துடும். ஸோ நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நல்லா திக்காக இருக்கும். இதோட டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெரும்பாலும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ சப்பாத்தி செய்வோம் இல்லையா? எப்போவுமே நம்ம ப்ளைனாக சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்னா குட்டீஸ் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இந்த பிங்க் கலர் சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கும் நல்ல அட்ராக்டிவாக இருக்கும். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்து அனுப்புனீங்க அப்படின்னாலும் விரும்பி சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இந்த பாத்திரத்தில் நான் கோதுமை மாவு எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். இங்கே நான் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை தோல் எல்லாத்தையும் சீவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே 1 இன்ச் சைஸில் இஞ்சி எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைஞ்சி வரும். இப்போ இதை நம்ம மாவோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். ஸ்டார்டிங்லேயே தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு இந்த பீட்ரூட்டை மாவோட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இதை பிசைகிறதுக்கு எடுக்கிற தண்ணியுமே நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணியாக சேர்த்துக்கோங்க. ஸோ மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்டாக வரும். வெதுவெதுப்பான தண்ணி சேர்க்கும் போது இந்த மாவை ஊற வைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. உடனேவே நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். ஸோ அடுத்து நீங்கள் எப்பயும் போல் சப்பாத்தி போட்டுக்கலாம். டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ பீட்ரூட் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது பிரைட்டான பிங்க் கலரில் இருக்கிறதுனால கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அடுத்தது வந்து ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ரிச்சான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் செய்யணும். அதுவும் டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடணும்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது கொஞ்சம் கூட சொதப்பாது, பர்ஃபெக்டாக வரும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நான் வந்து 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். நம்ம சேர்க்குற எல்லா மாவு பொருட்களையுமே இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சிட்டு சேருங்க. அப்போ தான் மாவில் வந்து எந்தவித கட்டியும் இல்லாமல் கேக் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துருக்கேன். இதையுமே நம்ம வந்து சலிச்சு தான் சேர்க்கணும். ஸோ கட்டி கட்டியாக இருக்கிறத ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா பவுடராக வந்துடும். அடுத்தது வந்து சுகர் சேர்க்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த சுகரை நம்ம வந்து நல்லா பவுட்ரு பண்ணி தான் சேர்க்கணும். இது பெரிய பெரிய கிரானுவல்ஸாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு சீக்கிரமாக கரையாது. ஸோ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடராக இருந்ததுன்னா டக்குன்னு கரைஞ்சிரும். இதையும் நம்ம வந்து மாவோடையே சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது சலிச்சு தான் சேர்க்கணும். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்த்த மாவு பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு கலந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா கலந்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இன்னொரு பெரிய சைஸ் பவுல் எடுத்திருக்கேன். இதில் ஒரு முட்டை, 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து ஃப்ளேவர் இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நான் சமையலுக்கு எப்போவுமே யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இது சேர்த்தோன்னா முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் அடிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து எடுத்தாலே போதும். இதில் வந்து நான் சேர்த்துருக்க எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டர் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்தோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இதோட நம்ம சலிச்சு எடுத்து வச்சிருக்க மாவு பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி கலந்து விடுங்க. ஸோ மாவு பார்த்திங்கன்னா நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கும். இப்போ இதோட 1/2 கப் அளவுக்கு நல்ல சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நல்லா சூடாக இருந்தாலே போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சைடில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு கலந்துக்கோங்க. ஸோ கடைசியாக பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். என்னடா ரொம்ப தண்ணியாக இருக்கே, கேக் வருமானெல்லாம் யோசிக்காதீங்க, சூப்பராக வரும். இந்த டின்னில் தான் நான் இதை பேக் பண்ண போகிறேன். அடியில் ஒட்டாமல் வர்றதுக்காக ஆடி எக்கோபேக்கோட நான்ஸ்டிக் லைனர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களே கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது நமக்கு நிறைய சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. நான் இன்னைக்கு வந்து 7 இன்ச் லைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்மளோட கேக் பேட்டரை ஊற்றிடலாம். நம்ம ரெடி பண்ணதில் பாதி மட்டும்தான் இந்த டின்னில் ஊற்றிருக்கேன். நான் இன்றைக்கி வந்து அவனில் தான் பேக் பண்ண போகிறேன். 200 டிகிரி செல்சியஸில் 35 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட அவன் இல்லைன்னா இதை நீங்கள் வந்து குக்கரில் வச்சும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் எப்படி கேக் செய்யணும்னு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சூப்பரான சாக்லேட் கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லாருமே இட்லி தோசை சுடுறதுக்கு மாவு வந்து வீட்டிலேயே தான் அரைப்போம். இந்த மாவை நம்ம வந்து டெய்லியும் அரைக்கிறது இல்லை. வாரத்தில் ஒரு நாள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அந்த வாரம் முழுக்கவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம அரைச்சி வைக்கிற மாவில் நம்ம எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாவை அரைச்சதும் முதல் நாள் 2வது நாள் இட்லி ஊற்றும் போது இட்லி வந்து நல்ல சாஃப்டாக புசு புசுன்னு வரும். இதுவே வந்து ஒரு 4-5 நாள் ஆகிட்டா, அதாவது மாவு வந்து காலியாகிற நேரத்தில் இதில் இட்லி ஊற்றினா இட்லி வந்து கல் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து தோசை ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைக்கிறீங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மாவு காலியாகும் போது அந்த கடைசி கரண்டி மாவில் நீங்கள் இட்லி ஊற்றினா கூட இட்லி வந்து முதல் நாள் மாதிரி நல்ல சாஃப்டாக புசு புசுன்னு வரும். இதுக்கு நான் வந்து வேறு எந்த பொருளும் சேர்க்க போகிறதே இல்லை. எப்படிங்கிறத பாருங்கள். நம்ம நைட்டு மாவு அரைச்சி வச்சோன்னா அடுத்த நாள் காலையில் வந்து இது நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து உளுந்த மாவு வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால மேலேயும் அரிசி மாவு வந்து அடியிலையும் தங்கியிருக்கும். ஸோ இதை வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உடனேவே இன்றைக்கி தேவைப்படக்கூடிய மாவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறத வேறொரு கண்டெய்னரில் ஊற்றி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த மாவை நம்ம வந்து ஒரே டப்பாவில் வச்சு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ நம்ம மாவை நல்லா கலந்து விட்டோம் இல்லையா, இந்த மாவை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா மேலே உளுந்த மாவு தனியாகவும் கீழே அரிசி மாவு தனியாகவும் உங்களுக்கு வந்து பிரிஞ்சிடும்.
நம்ம ஒவ்வொரு தட்டு இட்லி ஊற்றும் போதுமே அப்படியே மேலேருந்து தான் எடுத்து எடுத்து ஊற்றுவோமே தவிர அடி வரைக்கும் நம்ம வந்து கலந்து விடுறதில்ல. ஸோ பார்த்திங்கன்னா அடியில் அரிசி மாவு அப்படியே தங்கிரும். இதனால தான் நமக்கு வந்து ஒரு 4-5 நாளாயிட்டாலே இட்லி வந்து கல் மாதிரி வந்துடுது. ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கடைசி நாள் இட்லி ஊற்றினால் கூட மொதல் நாள் ஊற்றுற மாதிரி நல்ல சாஃப்டாக புசு புசுன்னு வரும். ஒவ்வொரு தடவை நீங்கள் இந்த மாவை எடுக்கும் போதுமே அடி வரைக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இன்றைக்கி தேவைப்படக்கூடியதை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு மற்றதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே ஒரு சில பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா குக்கரில் தான் வேக வைப்போம். அதாவது பருப்பு, சுண்டல் இந்த மாதிரி பொருட்கள்லாம் நமக்கு வந்து குக்கரில் வேக வச்சா தான் ரொம்ப சீக்கிரமாக வெந்து வரும். இப்படி நம்ம வேக வைக்கும் போது குக்கரில் தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டா கூட நமக்கு விசில் வரும்போது குக்கரில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியில் வந்து சுற்றி இருக்கிற இடம் அடுப்பு ஃபுல்லாகவே நமக்கு வந்து தெரிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் குக்கரோட மூடி ஃபுல்லாகவே நல்லா ஒட்டிக்கிட்டு பிடிச்சி போன மாதிரி இருக்கும். இதையும் நம்ம வந்து நல்லா தேய்ச்சி கழுவுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. நான் இன்னைக்கு வந்து சாம்பார் தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ குக்கரை மூடிட்டு இதில் வெயிட் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. டிஷ்யூ இல்லைனா கூட பரவாயில்ல, உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பழைய துணி நீங்கள் தூக்கி போடுறதுக்கு வச்சுருப்பீங்கள்ல, அதை எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்யூவை நடுவில் சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் குக்கர் மேலே போட்டுடலாம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து குக்கரோட வெயிட் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது குக்கர்லேருந்து வெளியில் வர தண்ணி எல்லாமே இந்த டிஷ்யூவில் வந்து கலெக்ட் ஆகிடும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். குக்கர்லேருந்து வந்த தண்ணி எல்லாத்தையுமே டிஷ்யூ உறிஞ்சிருச்சு. குக்கரோட மூடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இதை போட்டு நம்ம தேய்ச்சி கழுவிட்டு இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இந்த டிப் உங்களில் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே இருக்கிறதுனால ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. டெய்லியும் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு நாள் பூராவே கிச்சனில் போகிற மாதிரியே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து குட்டீஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி அதிகமான டைம் எல்லாம் தேவைப்படாது, ஒரே ஒரு நிமிஷம் இருந்தால் போதும், எல்லாத்துக்கும் பிடிச்ச ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெடி பண்ணிடலாம். ஒரு குக்கர் இல்லை கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து எண்ணெய் மட்டுமே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பாப்கார்ன் தான் செய்ய போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கார்ன் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி லோ டெம்பரேச்சரில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாப்கார்ன் செய்யும்போது நீங்கள் வந்து நல்ல கனமான பாத்திரமாக தான் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி வச்சுருக்கணும். இதில் ஒரு கார்ன் வெடித்து வந்ததுக்கப்புறமா குக்கரில் வந்து கேஸ்கெட்டோ வெயிட்டோ சேர்க்கவே கூடாது. மூடி மட்டும் போட்டு மூடிடுங்க. உள்ளே இருக்க கார்ன் எல்லாமே வெடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். சத்தம் வந்து நல்லா அடங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. உள்ளே ஏதாவது கார்ன் வெடிக்காமல் இருந்ததுன்னா அந்த 1 நிமிஷத்தில் வெடிச்சிரும். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக உப்பும் பெப்பர் பவுடரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒரே நிமிஷத்தில் சூப்பரான பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்ல போகிற டிப் வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லார் வீட்லேயுமே வெஜிடபிள் பிரியாணி பண்ணுவோம். இந்த பிரியாணி பண்ணும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணியோட ரைஸ் வந்து நல்ல உதிரியாக இருக்காது. ஒன்று ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி குழஞ்சி போன மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தண்ணி சேர்க்கணுங்கிற அளவும் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்கான டிப்பை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். பிரியாணி வந்து ஒன்று ஒட்டிக்காமல் நல்ல உதிரியாக இருக்கணும்னா இதில் நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கணும். நிறைய பேர் வந்து நினைக்கிறீங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கு மட்டும்தான் லெமன் ஜூஸ் சேர்க்கணும், வெஜிடபிள் பிரியாணிக்கெல்லாம் சேர்க்க வேண்டியது இல்லைன்னு. அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரைஸ் வந்து நல்ல உதிரியாக வரும். அது மட்டும் இல்லாமல் லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால பிரியாணியோட டேஸ்ட்டுமே நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா தண்ணியோட அளவு. பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து 20 நிமிஷத்துக்கு நீங்கள் ஊற வச்சுருக்கணும். தண்ணி வந்து 1க்கு 1.5 ரேஷியோவில் எடுத்துக்கணும். அதாவது 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தீங்கன்னா அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ரேஷியோவில் நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா பிரியாணி வந்து நல்ல உதிரியாக பர்ஃபெக்டாக வரும். இந்த வெஜிடபிள் பிரியாணியோட வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த முட்டைக்கோஸ் வச்சு கூட்டோ பொரியலோ பண்ணும்போது இதை வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணோன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த முட்டைக்கோஸை ரொம்ப மெல்லிஸாக எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டைக்கோஸ் வந்து மற்ற காய்கறிகள் மாதிரி ஒரே சைஸில் ஈவனாக கட் பண்ண வராது. இதை வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸில், நூடுல்ஸில் இல்லை சாலட்டில் சேர்க்குறோன்னா கூட ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணணும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட இது நமக்கு வாயில் கடிப்படும் போது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது.
இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது உருளைக்கிழங்குக்கெல்லாம் தோல் சீவுறதுக்கு யூஸ் பண்ணுற பீலர் தான். இந்த பீலர் வச்சு செய்யும்போது இது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக கட் பண்ண வரும். அதே சமயத்தில் இந்த பீசஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் எடுத்திருக்க பீலரோட பிளேடு பார்த்திங்கன்னா நல்ல ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு இது எல்லாமே நல்ல நீளமாக மெல்லிஸாக ஒரே சைஸில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நூடுல்ஸில் ஃப்ரைட் ரைஸ்லலாம் சேர்க்கும் போது இது சேர்த்துருக்கோங்கிறதே தெரியாது. குட்டீஸ் வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து வைக்காமல் மொத்தமாக சாப்பிட்ருவாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் பாதாம் மில்கெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா பால் நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்குன்றதுக்காக நம்ம பாலை அடுப்புலையே வச்சு ரொம்ப நேரத்துக்கு காய்ச்சிட்ருப்போம். ஸோ பால் வந்து நல்லா வற்றி வரும்போது திக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முந்திரியை ஊற வச்சு அரைச்சி சேர்ப்பாங்க. அப்போயும் நமக்கு வந்து பால் திக்காக வரும். இந்த மெத்தடெல்லாம் வந்து நம்ம பாதாமை அரைச்சி செய்யும்போது ஓகே தான். ஆனால் நம்ம வந்து இன்ஸ்டன்ட் பாதாம் மில்க் பவுடர் எல்லாம் வாங்கி செய்கிறோன்னா அந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தால் நமக்கு வேலையும் அதிகமாக இழுக்கும், நமக்கு டைமும் வேஸ்ட்டு தான். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே வந்து நான் ஒரு டம்ளரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் பாதாம் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் தான் சேர்க்க போகிறேன். இந்த பால் பவுடர் சேர்க்கறதுனால பால் வந்து நமக்கு நல்ல திக்காக வரும். நம்ம ரொம்ப நேரத்துக்கு வற்ற வச்சா பால் எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குமோ அதே அளவுக்கு திக்காக வரும். இந்த பாதாம் மில்க் பவுடர் வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணது. இதோட டீட்டெயில் ரெசிபி வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், எந்த சிரமமும் இல்லாமல் டக்குன்னு நல்ல திக்கான பாதாம் மில்க் நமக்கு கிடச்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம பிஸ்மிஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.